வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல். மன்னிக்கிறது அப்படிங்கிறது மாபெரும் கலை. உங்கள் மனதை லேசாக வச்சுக்கிறதுக்கு மிகச்சிறந்த அரிய அற்புத கலை மன்னித்தல் தான். யாரும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. மன்னிப்பு கேட்கலை அப்படின்னாலும் உடனடியாக நீங்களே மனசில் யோசித்து மன்னிச்சிருங்க. மன்னிக்காமல் கெடுதல் செய்தவர்களை பற்றி நினைத்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு துன்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். மன நிம்மதியாக குலைக்கும் விதமாக நிறைய பேர் ஈடுபடுவாங்க, எரிச்சல் ஊட்டுவார்கள், காயப்படுத்துவாங்க, உங்களை வருத்தத்துக்கு உள்ளாக்கி இழி நிறைந்த ஒரு தன்மையை உங்கள் மேலே சுமத்துறதுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க. நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? மன்னிப்பு. மன்னிச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் உறவினர்கள் எத்தனை தன்மையில் உங்களை கோபப்படுத்துவதற்கு தன்னுடைய அத்தனை செயல்களை செஞ்சாலும் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே ஆயுதம் மன்னிப்பு. மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்? உங்கள் மனசு லேசாயிரும். யார் ஒருவரை பற்றி நினைக்கும் போது உங்களுக்கு உறுத்தல்கள் இல்லையோ, யார் ஒருவரை பற்றி நினைக்கும் பொழுது உங்களுக்கு கோபம் உருவாகலையோ, யார் ஒருவரை பற்றி நினைக்கும் போது எரிச்சல் ஊட்டும் தன்மையோட பழிவாங்கும் தன்மை உங்களுக்கு இல்லையோ, அவரை நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். மன்னிக்கணும் அப்படின்னா மனசு வேணும். நான் எப்படி இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணவன மன்னிக்கிறது? சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? பழி வாங்க போகிறீங்களா? பழி வாங்கினா என்ன ஆகும்? உங்கள் நேரம் பழி வாங்கிறதுல செலவாகும்ல. சரி, நீங்கள் பழி வாங்கிட்டீங்கன்னா அவர் திரும்ப சும்மா இருக்க போகிறாரா? நீங்கள் சும்மா இருக்கும்போதே உங்களை பற்றி இழிவாக பண்ணக்கூடிய நபர் நீங்கள் பழி வாங்க ஆரம்பித்தா அவர் சும்மா இருக்க போகிறாரா? இது ஏன் தேவையில்லாத வேலை? இந்த வேலைகளை விட்டுட்டு நீங்களாக மனசார மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிகச்சிறப்பாக நிம்மதியாக இருக்க முடியும். மன்னிப்பது என்பது அற்புத அரிய கலை. இது உடனே மனசு வந்துடுமா அப்படின்னா அதெல்லாம் ஒரு மகான் நிலைமைக்கு போனால் மட்டும்தான் அப்படி ஒரு மனசு வரும். அந்த மனசு வரணும் அப்படிங்கிறதுக்கு பயிற்சிகளை ஏற்படுத்தினீங்கன்னா வரும். சின்ன சின்னதாக மன்னிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்த நபர்களை நீங்கள் மன்னிக்கவே முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக மன்னிக்கிறதுக்கு பழகணும். மன்னிப்பு அப்படிங்கிறது உங்கள் மனதின் மூலமாக ஒருவருக்கு இன்னொன்றை கொடுப்பது. அதுக்கு பேர் தான் மன்னிப்பு. உங்கள் மனசால் அவருக்கு தீங்கு விளைவிக்க மாட்டேன் அப்படிங்கிற செய்தியை அனுப்புகிறதும், அவர் உங்களுக்கு அளித்த தீங்கை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கொண்டுக்கிட்டு வரலன்னு நீங்கள் நினைக்கிற அந்த நினப்புக்கு பேர் தான் மன்னிப்பு. இந்த மன்னிப்பை மனசார நீங்கள் அவருக்கு வழங்கணும், கொடுக்கணும். பகைமை உணர்வும் கோப உணர்வும் எரிச்சலடையக்கூடிய தன்மையும் கடும் கோபமும் கடுமையான பொறாமை குணமும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும் தெரியுங்களா? உடம்புக்கு எந்த நேரமும் ஏதாவது ஒரு வியாதியை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். வியாதி தன்மையிலிருந்து நீங்கள் விலகணும் அப்படின்னா மனம் என்பது அப்படியே லேசாக இருக்கணும். எதையுமே நினைக்காமல் லேசாக இருக்கணும். எந்த நேரமும் ஒரு பறக்கும் தன்மையில் உங்களுடைய மனசை நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் மன அமைதி நிம்மதியோடு இருக்க முடியும். நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்டீங்க? பிரச்சனையே இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டீங்க. எப்படி முடியும்? முடியவே முடியாது. பிரச்சனையோடலாம் இல்லாமல் நீங்கள் வாழவே முடியாது. பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். வர 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 ஃபைட் பண்ணுங்கள், இல்லை ஃப்ளைட் பண்ணுங்கள். ரெண்டில் ஒன்று செய்யுங்க. முடிஞ்சால் எதிர்த்து நில்லுங்க, இல்லையா ஒதுங்கி நில்லுங்க. அவ்வளோதானே. ஃபைட்டு இல்லைன்னா ஃப்ளைட்டு. இப்படி வாழ்ந்தீங்கன்னா தான் சிறப்பாக வாழ முடியும். மன்னிக்கணும்னு இந்த செகண்டு நீங்கள் மனசில் முடிவு பண்ணிங்கன்னா யாரை வேணாலும் மன்னிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் மன்னிக்கலாம். இந்த உலகத்தில் நல்லது கெட்டதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய போய் அதுக்கான ஒரு பிரதிபலிப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. இட்லி சாப்பிட்டீங்க, உடம்புக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த இட்லிக்கு நீங்கள் ஏதாவது தண்டனை கொடுத்தீங்களா? மன்னிச்சு விடுறீங்கல்ல. உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்க, ஏதோ பிரச்சனை. மட்டன் சாப்பிட்டீங்க, உங்கள் உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. ஏதோ ஒன்று நீங்கள் உள்ளே அனுப்ப போய் தானே உங்கள் உடம்புக்கு ஒரு பிரச்சனை உருவானுச்சு. அப்போ ஒரு நபர் உங்களுக்கு தீமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு செயல் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த செயலை அவர் எதிர்க்கிறார்.
நீங்கள் ஒன்றும் நன்மை செயலை செஞ்சு அவர் எதிர்ப்பை காட்டிக்கிட்டே இருக்கலாம் ஒரு பொறாமை குணத்தில், அல்லது நீங்கள் உண்மையிலேயே ஒரு தீமை செயலை செய்தால் கூட அவர் என்ன செய்வார் அப்படின்னா அவர் தன்னுடைய எதிர்ப்பு செயலை காட்டிக்கிட்டே இருப்பார். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு எண்ணத்தை கொண்டுட்டு வாங்க, நீங்கள் செய்வது நன்மையோ தீமையோ அல்ல, ஆனால் அவரோட பார்வையில் நீங்கள் செய்கிறது நன்மையாகவோ தீமையாகவோ தெரியும். இதுதான் இங்கே விஷயம். நீங்கள் நல்லதுன்னு நினச்சி ஏதோ ஒன்று செய்வீங்க அல்லது தீமை நினச்சி ஏதோ ஒன்று செய்வீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தீமையை கூட நீங்கள் நல்லதாக நினைக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. இப்போ நிறைய பேர் நிறைய குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் உண்மையிலே என்ன செய்கிறீங்க அப்படின்னு. நல்லது செய்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் பிறருக்கு அது எப்படி தெரியும்? தீமையாக தெரியும். அது எப்படி தீமை கூட நன்மையாக தெரியும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு தீமை செய்கிறேன்னா அது எனக்கு நன்மையாக தெரியும். இப்போ இந்த உலகமே தீமையாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள். தீமை நன்மையாகலாம், நன்மை தீமையாகலாம். அது அவரவருடைய பார்வையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இப்போ இந்த வீடியோ பதிவை நான் செஞ்சுக்கிட்டுருக்கேன். காமத்திபுரா அப்படின்னு ஒரு இடம் பாம்பேயில், ரெட் லைட் ஏரியான்னு அநேகரால் அறியப்பட்ட ஒரு இடம். அங்கே இருக்கக்கூடிய பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இழிவுபடுத்தி பேசக்கூடிய நபர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. மனம் நொந்து வேதனையில் வாழக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. நான் விபச்சாரத்துக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி தன் மனதில் ரொம்ப காத்துடக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க, சொகுசாக இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. அதே ஊரில் எல்லா பெண்களையும் எல்லை தெய்வங்கள்னு வழிபடக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. காமத்திபுராவில் இருக்கக்கூடிய பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களை எல்லை தெய்வங்கள் அப்படின்னு கைகூப்பி கும்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு ஆணினுடைய காம இச்சை மேலெழும் பொழுது அந்த மேலெழும்பிய எண்ணம் பல பெண்களின் பக்கம் கவனம் திரும்பாமல் இருப்பதற்காக ஒரு எல்லை வகுத்து விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்ணோடு நிற்கிதில்ல, இவங்க தன்னுடைய பாலியல் இச்சை எண்ணங்களை அந்த பெண்களோட போய் நிறுத்துறாங்கல்ல. அதனால் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆணினுடைய காம எண்ணம் அப்படிங்கிறது காமத்திபுராவோட நின்றுருது. அப்படி அந்த எண்ணத்தை தடை போட்டு நிறுத்தக்கூடியவர்கள் தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆண்களுக்காக பரிசீலித்திருக்கக்கூடிய இந்த எல்லை தெய்வங்கள் தான். இந்த தெய்வங்கள் காமத்திபுராவில் இருக்கிற காரணத்தினால தான் நாங்கள் எல்லாரும் ஊருக்குள்ளே நிம்மதியாக நடமாட முடியுதுன்னு மற்ற பெண்கள் எல்லை தெய்வமாகவே வழிபடுகிறார்கள் என்றால், இப்போ இதே பாலியல் தொழிலை தவறாக நினைக்கக்கூடியவர் இருக்கிறாங்க, நன்மையாக நினைக்கக்கூடியவர் இருக்கிறாங்க. அவரவருக்கு அப்பப்போ என்னென்ன தோணுதோ அப்படி நினைப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் நன்மை தீமைன்னு சொல் இருக்குது. அந்த சொல் என்ன செய்யுதுன்னா அப்பப்போ மாறிக்குது. நன்மையும் இல்லை தீமையும் கிடையாது. ஆனால் அந்தந்த நேரத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய முடிவுகளை மாற்றி அமைச்சு இதுதான் நன்மையோ இதுதான் தீமையோ அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம். அதே மாதிரி தான் நீங்கள் செய்யக்கூடிய செயலையும் இன்னொரு நபர் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இதுதானோ அதுதானோன்னு மாற்றி மாற்றி புரிஞ்சுக்கிற காரணத்தினால ஒரு எதிர்ப்பு உங்களுக்கு வருது. ஆக நீங்கள் இறுதியாக ஒரு நல்ல ஆசீர்வாதங்களையும் நல்ல பேரின்பத்தையும் நல்ல பேரன்பையும் நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு முடிவு செஞ்சிட்டிங்கன்னா மன்னித்தல் அப்படிங்கிற எண்ண அமைப்புகள் உங்கள் மனசில் தானாகவே உருவாயிரும். யாரையும் எதுக்காகவும் கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு உங்கள் மனசு மாறும். எல்லாத்தையும் கண்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க? இங்கே பாருங்கள், காலையில் தூங்கி எந்திரிச்சா நீங்கள் தான் உங்களுடைய வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு இரவு நேரம் தூங்கணும். அது வரைக்கும் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. உங்களுடைய சுய வேலைகளையும் சரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வேலைகளையும் சரி நீங்கள் தான் செய்யணும். இதில் ஏது கோவப்படுறதுக்கு நேரம், இதில் ஏது போட்டி போடுறதுக்கு நேரம்? வாழ்க்கையை நம்ம சிறப்பாக மகிழ்வாக எப்படி வாழ்கிறதுன்னு வாழ்ந்துக்கிட்டு ஒவ்வொரு செகண்டையும் அனுபவித்து வாழ்கிறத விட்டுட்டு யார் யாரோ சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்காக உங்கள் அண்ணன் தம்பி உங்களை போராட்ட நேரத்துக்கு தள்ளி விடுறதுனால உங்களுடைய மனைவியோ பிள்ளைகளோ உங்களை போராட்ட நேரத்துக்காக தள்ளி விடுறதுக்காக நிறைய பேர் உங்களை போராட்டத்துக்காக தள்ளிவிட இங்கே தயாராக இருக்கிறாங்க. நிறைய பேர் மன எண்ண போராட்டத்தை உங்களுக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு நிறைய பேர் இங்கே தயாராக இருக்கிறாங்க. அதுக்கு ஏன் நீங்கள் கவனம் கொடுக்கணும்னு கேட்குறேன். மன்னிப்போம் மறப்போம்னு இருந்தத்தனே பெரிய மனுஷத்தனா மன்னிங்க, மிகச்சிறப்பாக வாழலாம்.
எதை பற்றியுமே கண்டுக்கூடாது. ரொம்ப சிறப்பாக அருமையாக வாழணும் அப்படின்னா கண்டுக்காமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிறப்பாகவே இருக்க முடியும். உங்களோட எண்ணங்களுக்கு நீங்கள் தான் எஜமானன். உங்களுடைய மொத்த எண்ணங்களுக்கு நீங்கள் தான் எஜமானன். உங்களுடைய உடம்பை இயக்குவது நீங்கள் தான். உங்களுடைய மனசை இயக்குவது நீங்கள் தான். எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். உங்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கிறது யார்? நீங்கள் தான். இப்போது ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாட்டுக்கும் அவனவன் தான் பொறுப்பு. தனக்கு தான் நண்பனாகவும் இருக்க முடியும், எதிரியாகவும் இருக்க முடியும். நம்ம நடவடிக்கைகளுக்கு நம்ம தான் பொறுப்பு. அப்படிங்கிற பொழுது அடுத்தவர்களை நேசிக்கவும், அடுத்தவர்களை ஆசீர்வதிக்கவும், அடுத்தவர்கள் மீது அன்பு செய்யவும் பழகிவிட்டால் தானாக மதிக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய பண்பு இயல்பாக இயற்கையாக ஒவ்வொரு நபருக்குமே உருவாயிரும். மனசு நம்மளை இயக்கலை, நம்ம தான் மனசை இயக்குறோம். இந்த உடம்பு தானாக நடந்து போகுது, எங்கேயும் நம்ம தான் நடக்கிறோம். எப்போதுமே எல்லா விஷயங்களையுமே புரிந்த நபராக நீங்கள் வாழணும்னு முடிவு செய்தால் யாரையுமே நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது, எந்த விஷயத்தையுமே முழுசாக புரிஞ்சுக்க முடியாது. அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. யார் என்ன விமர்சன கற்களை தூக்கி வீசினாலும், யார் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தாலும் அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் கூட இவ்வளவு நாள் இருந்தால் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கூட இருந்த ஒருத்தரால் மட்டும்தான் துரோகம் பண்ண முடியும். யாரோ ஒரு நபர் உங்களுக்கு துரோகம் பண்ண முடியாது. அதனால் இது வரைக்கும் நடந்ததையெல்லாம் மறந்து மன்னிச்சு இனிமேல் புது வாழ்க்கை வாழுங்க. அப்போ தான் சிறப்பாக வாழ முடியும். ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கை ஒரு முறை கிடச்சிருக்கு. மிகச்சிறப்பாக அன்பாருமையாக வாழுங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி என்னுடைய நேரடி குபேர யோக பயிற்சி வகுப்பு திருச்சியில் இலவச நிகழ்ச்சி. பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி நேரடியாக சென்னையில் இலவச குபேர யோக நிகழ்ச்சி. பிப்ரவரி மாதம் 14, 15, 16 நேரடியாக ஆயுசு 100 நிகழ்ச்சி கோயம்புத்தூர். பிப்ரவரி மாதம் 22, 23, 24 நேரடியாக ஆயுசு 100 நிகழ்ச்சி சென்னையில். மார்ச் மாதம் 29ஆம் தேதி நேரடியாக குபேர யோக நிகழ்ச்சி சிங்கப்பூரில். 30, 31ஆம் தேதி மார்ச் மாதம் சிங்கப்பூரில் நிகழ்ச்சி இருக்குது, ஆயுசு 100 நிகழ்ச்சி. மே மாதம், ஏப்ரல் மாதங்களில் நேரடி நிகழ்ச்சியாக, மார்ச் மாதம் முடிந்த பிறகு உடனடியாக ஏப்ரல்லையே மலேசியாவில் நிகழ்ச்சிகள் இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நாள், தமிழ் புத்தாண்டு நாட்கள் முதல் வாரங்களில், சித்திரை முதல் வாரங்களில் இலங்கையில் என்னுடைய நிகழ்ச்சிகள் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் இருக்குது, உடனே ஃபோன் பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள், நேரடியாக வாங்க. திருச்சிக்கு பக்கத்தில் செந்துறையில் என்னுடைய நேரடி ஒரு நாள் நிகழ்ச்சி, வியாதியை விரட்டி இன்பமாக எப்படி வாழ்வது அப்படிங்கிற ஒரு நாள் நிகழ்ச்சி, என்னுடைய நிகழ்ச்சி நடக்குது. நேரடியாக வந்து கலந்துக்கங்க. எல்லா ப்ரோக்ராம் ஆர்கனைஸோட நம்பரும் கீழே இருக்குது. உங்கள் ஊரில் இலவசமாக குபேர யோகா நிகழ்ச்சி தேவை அப்படின்னு சொன்னால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். மிகச்சிறப்பான பயிற்சியை கொடுப்போம். எல்லோரும் பொருளாதாரத்திலிருந்து விடுதலை ஆகணும், மிகுந்த நன்மையாகணும், மன அமைதியோடு மிகச்சிறப்பாக அந்த உலகத்தில் வாழணும். உங்களுடைய மனசு அமைதி பெற்றால் மட்டும்தான் இந்த உலகம் அமைதி பெறும். பேரின்பத்தோடு வாழுங்க. பணத்திலேருந்து விடுதலை ஆகுங்க, வியாதியிலேருந்து விடுதலை ஆகுங்க, காமத்திலேருந்து விடுதலை ஆகுங்க. ஒரு ஞான நிலைக்கு மிகச்சிறப்பாக நீங்கள் உருவாகி வர முடியும்.